சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் 12 ராசியும் பஞ்சாங்க குறிப்புகளும் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குது, 12 ராசி அதற்குண்டான பலாபலன்கள், அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல். சரி, ராசி பலனுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு பார்ப்போமே. சரி, இன்றைய தினத்தில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை அப்புறம் பார்த்துக்கணும்னு நிலைமை, இப்போவே அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னால் மனசில் நான் வச்சுக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட நோட்டில் எழுதி வைப்பாங்க. அப்போல்லாம் நம்பர்ஸை நோட்டில் எழுதி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்பர்ஸை ரொம்ப அழகாக நோட்டில் எழுதி வைப்பாங்க, அப்படியே எழுதி வச்சுட்டுருப்பாங்க. இப்போது நம்பர்ஸ் ஒரு 10 நம்பர் சொன்னால் 10 நம்பரா, சரியாக போச்சு, வா நம்பர் தெரியும், இவங்க நம்பர் தெரியும், இவங்க எனக்கு குழப்பம்ப்பா, நான் எதுக்கும் நம்பர் எடுத்து பார்க்குறேன். முந்தையெல்லாம் கால்குலேட்டர் தேவை இருக்கு, டப்ப 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 டப்பன்னு போடுவாங்க. ஆனால் இப்போ கால்குலேட்டர் தேவை இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம புத்திக்கும் மூளைக்கும் நம்ம வேலை கொடுக்காம நம்ம இப்போ எல்லாமே சிஸ்டத்தை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். அதனால் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துருக்கு. மனசில் வைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஞாபகம் மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நோட் பண்ணி வச்சு திருப்பி அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நான் ஞாபகம் வச்சுருக்கேன், தப்பு கிடையாது, ஆனாலும் மறந்துடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால் மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் மறக்காமல் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். எடுத்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும். நல்லவர்கள் சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் உண்டு. சில பேர் பேசுவாங்க, நிறைய பேசிகிட்டே இருப்பா. இன்றைக்கி சில பேர் பேசவே மாட்டான், அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் என்பது தேவை. முக்கியமான பொருட்கள் கொடுக்கும்பொழுது அவங்கள பற்றி தெரியாமல் கொடுக்கும்போது சில பேர்லாம் அந்த பேட்ஜ் பார்த்து கொடுப்பா, ஓ இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, ஓகே, அந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுப்பா. சில பேர் ஏமாந்து அப்படி கொடுத்துருவா. அப்படி இல்லாமல் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, சின்ன ஒரு ப்ராடக்டை கூட வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் 1க்கு 100 முறை அதை பற்றி அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி சிசிடிவி எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணம், பொருள், காசு குவியக்கூடிய நாளாக இருக்கும். பொருளாதாரத்தில் இங்கே இருந்த இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த ப்ராப்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். புதுசாக ஒரு ப்ராப்ளம் கிளம்பி வந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னால் எந்த நபர் மூலமாக கிளம்பி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த நபர்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சரியாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இல்லை சார் கரடு முரடாக அப்படி என்னோடய பாதையே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்குன்னா வேறு ட்ராக் யூஸ் பண்ணி, வேறு ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய தொழில் ஆரம்பித்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, டீச்சராக இருந்திருக்கவங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க, எஜுகேஷனில் இருந்துட்டு இருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ப்ளேபேக் சிங்கர், சங்கீதம் படித்தவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சி இருந்தால் போதும், திருவினையாகும். கவலையே பட வேண்டியதில், நினச்சது நடக்கும். உன்னதமான பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். திருமண வாழ்க்கை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும்.
தொழில் முறையில் பார்ட்னர்ஷிப் ஒத்து வரும். நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். டேஸை கவுண்ட் பண்ணிட்டு வருவீங்க. இந்த டேஸ் இனி இதெல்லாம் இவ்வளோ நெருங்கி வச்சுருக்கேன், இது அத்தனையும் நான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, ஜெயிச்சு வந்துடுவீங்க. மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் குடும்பம், வீடு, அதே சமயத்தில் அப்பா அம்மா, என்னோட சொந்த பந்தங்கள், இதை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பணவரவுகள் சேமிப்பு வரும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும், வேலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். இது எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இன்றைய தினத்தில் படிப்பு ஏதானும் படிக்கணும்னு நினச்சாங்க, படிப்பில் தடங்கள் இருந்தவங்க, அதேமாதிரி நிறைய அரியர்ஸ் வச்சுட்டு இருந்தவங்களாம் திருப்பி அதை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், அரசாங்க பரீட்சை எழுத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நாள். நினச்ச காரியம் கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தானாகவே அது அமையறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. மனதை தெளிவும், அதேமாதிரி எண்ணத்தில் தெளிவும், உங்கள் செயல்படக்கூடிய காரியங்களில் தெளிவும் இருந்துட்டா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான நாளாக உண்டு. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு வெற்றி. சிம்மராசி நேயர்களே, விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பத்திலேருந்து தெளிவு பெறதுக்கு நிறைய யோசனை, சமயோஜ யோசனை, நல்ல நட்சத்திரம், நல்ல ராசி இருக்கிறவங்க, நல்ல ஐடியா கொடுக்குறவங்க, உங்கள் மேலே உண்மையாக வெல்விஷர் இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருந்துருக்கும். நானும் குழப்பத்திருந்தால் அவளும் குழம்புவா, நான் தெளிவாக இருந்தால் அவளும் தெளிவாக இருப்பா, நான் பயந்தேன்னா அவளும் பயந்துருவா. இப்படி இருக்கிற நபரை வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் தே ஆர் டிபெண்டிங் யூ. அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா சொல்கிறது யார்? கிடையாது. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு நபரை கூட வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன் கூடி வரும். இது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் சரி, உங்களுக்குன்னு உங்கள் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்துருக்கணும். இல்லை சார் யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனையாது சார் அப்படின்னா இறைவன் தான். இறைவனை முன்னிறுத்தி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில், லாஜிஸ்டிக் சம்மந்தமான தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில், அதே சமயத்தில் காலேஜில் எதனா கேன்டீன் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் சாதனை வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். பிறர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. உங்களுடைய சமயோஜன யோசனையை கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரகணில் ரொம்பவுமே சாதகமாக இருந்துருக்கு. சில விஷயம் தட்டி போச்சுன்னா நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ மாதிரி இந்த காரியம் நடக்கலை, சூப்பர் பெஸ்ட்டு, ஏன்னா இது நடந்திருந்ததுன்னா என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம், அதனால் நடக்காமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில காரியம் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னா அது உங்களுக்கு உண்டானது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். லைஃப்பை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திருமணத்துக்கு பேசி பார்த்து பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது, அவள் இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் நாள் நல்லா இருக்குமா, நட்சத்திரம் நல்லா இருக்குமா, இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணுறது கண்டிப்பாக அது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய முடிவுகள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ், நெகட்டிவாக இருந்ததுன்னா நல்லது தான். அப்போ எது எடுத்தாலும் இன்றைக்கி நல்லது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக, வெளிநாட்டுக்காக, அப்ராட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, ஆன்சைட்லாம் வெயிட் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி படிப்பில் சில குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழப்பங்கள் ஒரு ரெக்டிஃபையாக ஒரு முடிவுக்கு வரத்துக்குன்னா நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் நேரத்தில் பேசி சாரி, ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி வெரி சாரின்னு சொல்லும்போது சரியாயிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றிகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினச்ச காரியம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய சாத்தியமாகும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தாக இருக்கும். இன்றைக்கி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். வீடு பார்க்குறது, இடம் வாங்குறது, தொழில் செய்கிறது, வேலை வாய்ப்பு செய்கிறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, படிக்க போகிறது, புதுசாக ஏதான ஒரு காரியங்கள் நினைக்கிறது, இது எல்லாமே சூப்பர். ஒன்று உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு விஷயத்தில் குழப்பம் இருந்ததுன்னா டப்புன்னு நிறுத்திடுங்க. 2-3 நாள் கழிச்சு ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகிடும். ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது சார், எனக்கு முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார்னா தாராளமாக அந்த காரியத்தை பண்ணுங்கள். யார்ட்டையும் பேசுகிற ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லிடாதீங்க.
எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கப்புறம் அப்புறம் காரியம் நடக்காமல் போயிடும். அதனால் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். படபடன்னு எடுத்து பண்ணிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஆகிடும். நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆனால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வேண்டாம். மத்தியானத்துக்கு மேலே எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வேண்டாம். புதுசாக ஒரு விஷயத்தை நினைங்க, உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திங்க, உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செயல்படாதீங்க, வேகமாக போகாதீங்க. பிறர்கிட்ட உங்களுடைய வாகனத்தை கொடுக்காதீங்க, பிறரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. எல்லா விஷயங்களும் இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பி இருக்காதீங்க. 1க்கு 100 முறை உங்கள் பக்கத்தில் சில விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் லாபகரமாகவும் மாறுறதுக்குன்னா சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா தினம் உங்களுக்கு வெற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். ஆனாலும் நாம் ஒரு விஷயத்தை பார்ப்போம் இல்லையா, அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஏன்னா நேர காலம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். நேர காலம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணினதும் தப்பாகும். நம்ம மனம் கூட குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் கண்ணில் பார்ப்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு விஷயத்தில் ஒரே நேரத்தில் முடிவெடுக்காமல் 1க்கு 100 முறை அதை யோசித்து பார்த்து செயல்பட்டால் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. முக்கியமான சப்ஜெக்டில் மற்றவர்களை கூட வைத்துக்கிறது நல்லது. அப்பா அம்மா சொன்ன பேச்சை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் எடுப்பீங்க. நினச்ச ஸ்கூல் நினச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாள் இருந்த தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவர்கள்ட்ட எதிர்த்து பேச வேண்டாம். மற்றவர்கள்ட்ட எனக்கு எல்லாம் தெரியும்னு காமிச்சிக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் லிசன் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். பிடிவாதம் பிடிச்ச ஒரு பொருளை பெற்றவர்கள்ட்ட வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. திருமண காரியம் வெற்று, மற்றவர் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாகும். நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் கடைபிடித்து வெற்றி பெற்றதை உங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆனந்தம் சந்தோஷம் குவியக்கூடியதாக இருக்கும். டாக்டராக இருந்துருக்கவங்க, சர்ஜனாக இருந்துருக்கவங்க, கிளினிக் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண வச்சுருக்கோங்க, இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் 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 வெற்றிகள் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நான் வெளியில் சொல்ல முடியாது சார், உண்மையாகவே மனதளவில் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், அது சொல்ல முடியாமல் முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல அப்படி இருந்துருக்கேன்னு சொன்னவங்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்கும். ஒரு புது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நீங்கள் முந்தி போயிட்டுருப்பீங்க, இப்போ விட்டுட்டிங்கன்னா திருப்பி கடைபிடிக்கிறது நல்லது. அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்து லாபமாக கிடைக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய காலமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். எக்ஸாமில் சூப்பர் டூப்பராக நீங்கள் ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது ஸ்கூலு, புது காலேஜு, புதுசாக போகக்கூடிய இடம், புது இடம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஜெயம் உண்டு. சிறு தடங்களை பெரிய வெற்றியை வச்சு மதிப்பிடாதீங்க. சின்ன சின்ன தடங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியம் ஸ்டெப்பாக அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சில நேரம் ஆமாம் சார் எனக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துருக்கு, மனதளவில் பயம் இருந்துருக்கு, பயத்தை தூக்கி அப்படி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்படுங்க. எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. கெட்ட பெயர் வருமோங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அதை நீங்களே இருந்து சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில சச்சரவுகள், சில சங்கடங்கள் எல்லாமே வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. சில உழைப்புக்கு ஊதியம் கிடைக்காமல் இருக்கும், இல்லை பேர் கிடைக்காமல் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும்
திருப்பி திருப்பி முயற்சி, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நான் யார், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, நான் என்ன மாற்றிக்கணும், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காரிய அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதாவது எனக்கு ஒரு சில காரியங்களில் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், இந்த காரியங்களில் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், நான் வெற்றி பெறணும், நான் என்ன பண்ணுறது, எந்த தெய்வத்தை வழிபட்டேன் அப்படின்னா அந்த காரிய அனுகூல்யம், காரிய சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும். நான் பயங்கரமான திறமை இருக்குது சார் எனக்கு, ஆனால் அதற்குண்டான பிரதிபலன் எனக்கு கிடைக்கல. நான் திறமை இருக்குது, பிரதிபலன் நான் கிடைக்கணும். நான் என்ன பண்ணினா இதுலேருந்து எனக்கு மாற்றம் கிடைக்க ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னா, சிம்பிள் ஹனுமன் சாலிசா இருக்குது பார்த்தீங்களா, ஹனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் சொல்லலாம் அல்லது கேட்க ஆரம்பிக்கலாம். ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் வேண்டி வணங்கி நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையும். இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஹனுமன் சாலிசா, இந்த ஹனுமன் சாலிசாவை கேட்க 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 சொல்ல 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 மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்படி வேகமாக ஒரு காரியம் செயல்படுதுன்னு நீங்களாவே உணர முடியும். பட் இட் டேக்ஸ் சம் டைம். ஏன்னா யூ வாண்ட் டு ட்ரஸ்ட். நீங்கள் முழுமையான நம்பிக்கை அதில் வைக்கணும், உங்களுடைய முயற்சி அதில் இருக்கணும், உண்மையான திறமையும் அதில் இருக்கணும். சும்மா எனக்கு திறமை இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லை, ஆனால் நான் ஹனுமன் சாலிசா கேட்டேன் எனக்கு தானாக நடக்குதுன்னா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், உங்கள்கிட்ட திறமை இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். உங்கள்கிட்ட உண்மையாகவே எதிர்பார்ப்பு இருக்குது, நான் ஜெயிக்கணுன்ற எண்ணங்கள் மனசில் வெறியாக இருக்கணும், அதுக்குண்டான முயற்சி இருக்கணும். இது நாளும் சேர்ந்து கடைசியில் ஹனுமன் சாலிசாவை மட்டும் நீங்கள் படித்து இல்லை தினம் கேட்டுட்டு ஒரு காரியத்தை இறங்கி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றியாகும். இது காலை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே குளித்த உடனே இந்த ஹனுமன் சாலிசாவை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அற்புதமான சக்தி கொண்டவர் ஹனுமன், உங்கள் காரியத்தை வெற்றி கொடுப்பார். நான் இன்றைக்கி சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.